டிஸ்கவர் யுவர் செல்ஃப் உங்களை வரவேற்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனல்ல ஒரு சின்ன மோட்டிவேஷன். உங்களுக்கு பெரிய ராஜாளி கழுகை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த ராஜாளி கழுகு ஒரு குறிப்பிட்ட வயது ஆனவுடனே தன்னுடைய இறகுகள் தூக்கி கொண்டு பறக்க இயலாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதனுடைய அலகு, பீக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த அலகு ரொம்ப ஹார்டாயிடும். அப்போ அது உயிர் வாழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக இரையை கொத்தி சாப்பிட வேணும். அதே மாதிரி பறப்பதற்கு இறகு வேண்டும். இந்த இரண்டுக்காகவும் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கழுகானது ஒரு பெரிய மலை உச்சியின் மேலே போய் இருந்துட்டு தன்னுடைய அலகை அந்த பாறையில கொத்தி கொத்தி அந்த பழைய அலகெல்லாம் உடைந்து போக செய்யும். அதே மாதிரி இறகுகளையும் கொத்தி கொத்தி நினைச்சிடும், எல்லாத்தையுமே இல்லாமல் ஆக்கிடும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இறக்கை இல்லாத ஒரு பறவை, அலகு இல்லாத பறவை. அலகு இருந்தா தான் கொத்தி சாப்பிட முடியும், இல்லை, அந்த இறகும் இல்லை. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த கழுகுனுடைய நிலைமை. இரை தேட முடியாது, பறக்க முடியாது, எதுவும் சாப்பிட முடியாது. அந்த அலகானது நன்றாக வளர்ந்து வர வேண்டும். அதே மாதிரி இறகு நன்றாக வளர்ந்த பிறகுதான் அது பறக்கவே முடியும். இந்த இரண்டுக்காகவும் காலம் காலமாக அந்த கழுகானது எந்த இரையையும் தேடாமல் உண்ணாமல் அது என்ன செய்து ஒரு தவம் இருப்பது போன்ற ஒரு நிலையை அது மேற்கொள்கிறது. அப்பதான் அது சர்வே பண்ண முடியும். அடுத்து வாழ வேண்டும் என்றால் இந்த தியாகத்தை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். சரி, நமக்கு வயசாயிடுச்சு, இனிமே நம்ம சாப்பிடணும், இரை தேடணும், இதெல்லாம் முடியாது அப்படின்னு நினைச்சா அந்த கழுகு நினைத்து கொண்டு இருந்தால் நிச்சயமாக அந்த கழுகு இறந்து போய்விடும், செத்துரும். ஆனால் அதற்கு மாறாக அது பாருங்க, அதுவும் ஒரு பெரிய மலை உச்சியில போய் இருந்துட்டு தன்னுடைய அழகை போய் முட்டி மோதி உடைச்சிட்டு இறகுகள்லாம் எடுத்த பிறகு புது இறகானது நல்லா துளிர் விட்டு நன்றாக ஒரு ஃப்ரெஷ்ஷா அந்த இறகானது வளர்ந்த பிறகு, அந்த அழகும் வளர்ந்த பிறகு அதுவரையும் காத்திருந்து அதற்கப்புறம் போய் வேட்டையாடி அது சாப்பாட்டு மீண்டும் தன்னுடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்கிறது. இதுதான் நண்பர்களே, நாம ஒரு ஸ்டேஜ்ல படிக்கிறோம், பாடங்களை படித்துக் கொள்கிறோம், டிகிரி வாங்கிக்கிறோம். வேலை என்று தேடும் பொழுது மீண்டும் நாம் பழைய இறக்கை ஆக மாறிவிடுகிறது, அழகு இல்லை. அப்போ மீண்டும் நம்மை புதுப்பிக்க வேண்டும் என்றால் பழையபடிக்கு மாறணும்னா பழைய இறக்க வரணும், பழைய அழகு வரணும், அப்பதான் முடியும். அப்போ மீண்டும் நாம் ஒரு மாணவர் போன்று எப்படி நம்ம காலேஜ் படிக்கும் போது எப்படி படித்தோம், ஸோ அதே போன்ற நிலைமை நமக்கும். அதை போன்று கருத்தூன்றி படிக்க வேண்டும். நாம் எப்படி பாஸ் பண்றதுக்கு ஒரு வெறியோடு அங்க படிச்சிருப்போமோ அதை போன்று இங்கே அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுப்பதற்கு கட்டாயம் ஒரு மாணவரை போல் படிக்க வேண்டும். நோட்ஸ் எடுக்கணும், ஹிண்ட்ஸ் எடுக்கணும், புரியாத கான்செப்டை ரெஃபர் பண்ணணும், இல்லை தெரியலைன்னா யாரையாவது வச்சு கேட்கணும். அட்லீஸ்ட் கிளாஸுக்காக போகத்தான் செய்யணும், வேற வழி இல்லை. ஏன்னா அப்போ பாஸ் பண்ணா போதும், இல்லைன்னா ஃபெயில் ஆனாலும் திரும்ப எழுதிக்கலாங்க. இங்க அப்படி இல்லை. நீங்க ஒரு முறை தோற்றுவிட்டு அந்த டிஆர்வில கடைசி வரைக்கும் போய் திரும்பினவர்களுக்கு மட்டும்தான் அந்த வழியானது தெரியும். இந்த கழுகு கதை சொல்ற விஷயம் நமக்கு தான். ஸோ நமக்கு ஒரு 30+ ஆயிடுச்சு, அப்போ நம்ம பழசு படிச்சதெல்லாம் ஞாபகப்படுத்த முடியல, நம்மளால படிக்க முடியல என்று நீங்கள் பேசாமல் இருந்தால் கழுகு போன்று பறக்க முடியாது, இரை தேட முடியாது, நீங்கள் அப்படியே இருக்க வேண்டியதான். அதற்கு மாறாக தனியாக பாருங்க, தனியா ஒரு மலை உச்சியில போய் இருந்துக்குச்சு. அங்கு இருந்து கொண்டு எப்படி அது தன்னுடைய காலம் வரும் வரை பொறுமையா இருந்து அந்த இறகு முளைக்கப்பட்டு அழகானது புதுப்பிக்கப்பட்டு அது பறக்கிறதோ அதை போன்று நீங்கள் உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு இதே நோக்கமா இருக்கணும், இதே ப்ரிப்பரேஷனோட இருக்கணும். எந்த வேலையாக இருந்தாலும் சரி இருந்தால் மீண்டும் ஒரு புதிய இறக்கைகளோடு அந்த புதிய அழகோடு நீங்கள் வேட்டையாட செல்ல முடியும். ஒரு புதிய கழுகாக உங்களால் பறக்க முடியும். அதை போன்றுதான் நீங்க உங்களுடைய அந்த படிப்பு முடிந்ததுக்கு அப்புறம் வேலை என்று வரும் பொழுது கழுகு எப்படி தவம் இருந்து தன்னுடைய அழகையும் இறக்கைகளையும் புதுப்பித்துக் கொள்வதற்காக அந்த ஒரு தவம் இருக்குதோ, அந்த ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுதோ, அதை போன்று நீங்களும் சாக்ரிஃபைஸ் பண்ணா நிச்சயமா ஜெயிக்க முடியும். நமக்கு தேவை ஜெயிக்கணும், வேலைக்கு போகணும். இதுக்காக கண்டிப்பா நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணித்தான் ஆகணும். சாக்ரிஃபைஸ் பண்ணாம எதுவும் கிடைக்காது. ஒன்றை இழந்தால்தான்
மற்றொன்று கிடைக்கும் நண்பர்களே. ஸோ அதான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, இளங்கள். காலம் செல்கிறது, உங்கள் காலத்தை உங்களுக்கு படிப்பிற்காக இளங்கள். சாப்பாடு, தூக்கம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு அரசு வேலையில் ஜொலிக்க முடியும். ஸோ நீங்கள் அந்த நான் சொன்ன கழுகை போல் இருந்தால், தவம் இருந்தால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். ஸோ இந்த ஜெயிப்பதற்கு அந்த தவம் வேண்டும். அந்த தவம் என்பது நன்றாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய விஷயம்தான். அதற்கு காலமும் நமக்கு சரியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமை என்பது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே தான் இருக்குது. பண்ணீங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும். ஸோ இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு உந்துதலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய சேனலில் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான வகுப்புகள் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி காமர்ஸ் நண்பர்களுக்கான வகுப்புகள் இன்னும் ஆரம்பிக்கல, மெட்டீரியல்ஸ் தயாராக இருக்குது. கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பிற சப்ஜெக்ட்ஸ் நண்பர்களுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான கிளாஸ் மற்றும் வகுப்புகள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. வகுப்புகள் ஆரம்பிப்போம். ஸோ எப்போ டிஆர்பி வரும் என்பது தற்பொழுது நீங்கள் பழைய அலகை உடைத்துக்கொண்டு, இறக்கையை உடைத்துக்கொண்டு மலை உச்சியின் மேல் காத்திருங்கள். புதிதாக முளைத்து வரக்கூடிய இறக்கை மற்றும் அலகுகளோடு பறந்து வெற்றியை அடையுங்கள். இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுற ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல மோட்டிவேஷன் அல்லது நல்ல கிளாஸில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.